ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கல்லா இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் தூங்கி இப்போ தான் எழுந்திரிச்சோங்க. எழுந்திரிச்சி கதவை திறந்தேன். ஏதோ ஓட்டுலேருந்து பெரிய கல் வந்து விழுந்திருக்கு. அது எப்போ விழுந்துச்சு, எங்கே விழுந்துச்சுன்னு தெரில. காலை எழுந்திரிச்சி பார்த்தோன்னே கல் கிடக்கு. இங்கே பாருங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிற வீடு பழைய வீடு தானே, அது ஏதோ வந்து விழுந்திருக்கு நினைக்கிறேன். தெரிலையே இருக்கிற இடிஞ்சிருச்சோன்னு பயந்தேன். ஆனால் தெரில எங்கேருந்து விழுந்துச்சுன்னு தெரில. ஆனால் கல் பெரிய கல் விழுந்திருக்கு. நான் நினைக்கிறேன் ஓட்டுல இருந்து தான் விழுந்திருந்த, அப்படி ஓட்டுல இருந்து தான் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாத்தான் இருக்கும், ஏன் தெரில. ஆனால் எங்கனையும் பார்த்தாலும் விழுந்த மாதிரி ஒரு அடையாளமே தெரியவே இல்லை. இப்போ என் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவ் விட்டனால நைட்டு நான் பாத்திரமா தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மணி வந்து 8:30 ஆகுது. 8:30 தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா ஸ்கூல் டைம் தான் விளையாண்டுல எழுந்திரிக்கலாம். லீவ் தானே, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். அதனால் லேட்டாக தான் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கு. இப்போ தான் டீ போடணும். லைட் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி தான் இருக்குது. நான் நைட்டு வந்து பாத்திரத்தை தேய்ச்சிட்டேன். ஏன்னா நம்ம வெயில் வந்துடுது. நம்ம உள்ளே வந்து பாத்திரம் தேய்ச்சோம்னாக்கா நம்ம எந்த டைம்னாலும் பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜில் பொதுவாகவே வந்து நம்ம முத்தலை போட்டு தானே பாத்திரம் தேய்ப்போம். அதனால் வந்து நான் காலையில் எழுந்திரிச்சி தேய்ச்சா தான் கொஞ்சம் நிழலாக இருக்கும். இதான் நம்ம 9 மணி 8 மணிக்கெலாம் வெயில் வந்துடுறனால, நம்ம இப்போ லீவ் எடுத்து லேட்டாக எழுந்திரிக்கனால கண்டிப்பாக வெயில் வந்துடும். ஆனால் நைட்டே வந்து நான் பாத்திரத்தை தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் டீ போடணும். இங்கே வந்து குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது. கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது. இன்றைக்கி லன்ச்சு என்ன சேர்ந்தரில்ல. சரி பார்க்கலாம். லன்ச்சு கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது. ஏதாவது சைடிஷ் ஏதாவது பண்ணிவிட்டு சிம்பிளாக சாப்பிட்டா நினச்சிட்ருக்கேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீட்டு இன்னைக்கு நான் காலிலேருந்து லன்ச் டைம் வரை உங்களுக்கு விழா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ லைட்டாக அடுப்பலாம் லைட்டாக துடைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே கிளீனாக தான் இருக்குது, லைட்டாக துடைக்க போகிறோம். ஆமாம், நைட் தோசை ஊற்றிட்டேன். நைட்டு வந்து தோசை ஊற்றுனோமா, அந்த தோசை தவாவோட அப்படியே வச்சுட்டேன். அதை கூட எடுத்து வைக்கல. பாத்திரத்தை தேய்க்கிற யாவத்தில் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு சீக்கிரத்தில் போய் தூங்க போயிட்டேன். இங்கே பாருங்கள், வெயில் வந்துருச்சா, அங்கே போட்டு பாத்திரம் தேய்க்க முடியாது. அதான் நைட்டே நான் தேய்ச்சி வச்சுட்டேன். இந்த கொஞ்சம் குழம்பு இருக்கா, சூடு பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா புளியுமே நம்ம வந்து என்ன சொல்கிறது, போன வீடியோவில் போட்டிருப்பேன். புளி மூட்டையெல்லாம் நிறையா வந்திருக்குது. அது ஃபுல்லாக உடைச்சி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா போன வருஷம் எங்களுக்கு வருஷம் புளி வந்துடுமா, போன வருஷம் புளியை எனக்கு இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப எடுத்து வைக்க நம்ம சும்மா கொஞ்சமாக எடுத்துருக்கேன் வீட்டுக்கு. இது வீட்டுக்கு எடுத்த புளி. இது ஃபுல்லாக நான் முத்து எடுக்கணும். முத்து வந்து என்ன செய்யறது, ஊக்க வச்சு தான் நான் எடுப்பேன் எப்போயுமே. இது கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டோம்னாக்கும், எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிட்டேன், ஃப்ரிட்ஜ் வச்சிட்டோம்னாக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு புளிக்கு கவலை இருக்காது. எப்பயுமே அதான் செய்வேன். அதான் போன வருஷம் எடுத்த புளியை நம்ம பாருங்க இன்னும் வச்சிருக்கேன். நான் இருக்கிறனால தான் சரி இந்த வாட்டி கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். நமக்கு வருஷம் புளி வந்துடுது இல்லையா, எதுக்கு வேஸ்ட்டாக எடுத்து வச்சுருப்பேன் நான் சொல்லிட்டு. அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் புளி. இந்த இதே போதும், எனக்கு வருஷத்துக்கு போதுமானது. ஃபுல்லாக நான் முத்து எடுத்து வைக்கணும். இதனால தாங்க என்னால் வீடியோவை போட முடியல. நான் எல்லாத்தையும் முத்து எடுத்து தான் கொடுத்தேன். பாதி பேருக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டேன், பாதி பேருக்கு முத்து எடுத்து கொடுத்தனால தான் என்னால் வீடியோ சரியாக போட முடியல. இப்போ அந்த வேலை முடிஞ்சதுனால இப்போ நான் டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ போட ஆரம்பிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஆல்ரெடி வந்து மீன் குழம்பு சொன்னேன் பார்த்தீங்களா, மீன் குழம்பு இருக்குது. மதியம் மட்டும் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்குது. இங்கே வந்து வெண்டைக்காய் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என் பாச்சா வந்து 2-3 நாளாகவே இந்த வெண்டைக்காய் கட்டுகிட்டே இருக்கான். நீளமாக கட் பண்ணி ஒரு மசாலா போட்டு ஒரு பொரியல் பண்ணுவேன். அது வந்து பாச்சாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இந்த வெண்டைக்காய்ன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் உள்ளவங்க இந்த ஊரில் வந்து விற்பாங்க. கத்திரிக்காய் வெண்டைக்காய் விற்பாங்களா, அவங்கள்ட்ட நான் வாங்கியிருந்தேன். வாங்கி 2-3 நாள் ஆச்சு. சரி இந்த அப்படி முத்தி போன மாதிரி வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு கேட்டுட்டு இருந்தேன். அந்த மசாலா மாதிரி செஞ்சு பொரிப்பீங்க நம்ம மீன் செய்யுங்கண்டு. சரி இன்றைக்கி மீன் குழம்புக்கு இதை தான் செய்ய போகிறேன். இது நான் மீன் குழம்பு காம்பினேஷன் நல்லா இருக்குது. அது சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும், ரசத்துக்கு நல்லாயிருக்கும். அவன் ஆசைப்பட்றான் இல்லையா, சரி மீன் குழம்பு இருக்குது, கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்குது, இதை பொரியல் பண்ணிவிட்டு முட்டை வாங்கி பொரிச்சுக்கலான்னு இவன் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த பொரியல் பண்ண போகிறேன் பாருங்கள். இது எப்படி செய்யணும்னு நான் காட்டுறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நான் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த நான்ஸ்டிக் வந்துங்க, இந்த வெண்டா ஸ்டவ் நான்ஸ்டிக்கு, இது வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயும் வைக்கலாம். இதான் வைக்க போகிறேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பொதுவாகவே எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வைக்கும்போது வந்து ஆயில் ஊற்றி தான் வைக்கணும். இது நான்ஸ்டிக்னால நான் வச்சுட்டு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் காஞ்சோன்னா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிடலாம். இது கூட வந்து நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிங்கனாக்கா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். நான் வந்து இந்த கரண்ட் அடுப்புக்காண்டி சில பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஆனால் அந்த பாத்திரம்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரல. எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் இருக்குது. நான் இங்கே போனாக்க இதுக்கு தேவையான பொருளை எடுத்து வரலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் போனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவேன். போனாலும் நான் வீடியோ உங்களுக்கு எடுப்பேன். அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. இங்கே வந்து எனக்கு அவ்வளோவா பாத்திரங்கள் இல்லாத வெறும் டீ போடவும் இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தை வச்சு ஏதாவது சமையல் பண்ண மட்டும் வச்சுருக்கேன். சாப்பாடு அதில் செய்ய மாட்டேன். சாப்பாடு செய்யறதுக்கு சில்வர் பாத்திரம் தான் வேணும். இங்கே சில்வர் பாத்திரம் இல்லையா, அதனால் வந்து நான் ஸ்டவ்லேயே வச்சுக்குவேன், கேஸ் அடுப்புலேயே வச்சுருவேன். வெங்காயம் நல்லா போதும். வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். இது வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கம்போது நமக்கு சீக்கிரம் தக்காளி வந்து மசிஞ்சிடும். அதுக்காண்டி தான். சும்மா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூனில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவையில்லை, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இது கூட வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் தனியாக பவுடர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப நாளாகவே வாரி பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கேன். வெண்டைக்காய் முன்ன செய்வீங்களா மம்மி, அதே மாதிரி செய்யுங்கன்னு. டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். சரி இன்றைக்கி செஞ்சுக்கு தரலான்னு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மீன் குழம்பு காம்பினேஷன் நல்லா இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஆனால் சாம்பார் ரசத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணி பார்த்தீங்களா, நான் ஒரு வெண்டைக்காய் வந்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வைக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் வெண்டைக்காயில் படுற மாதிரி. இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன், வித்தியாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து. நல்லா வதங்கட்டும்.
அப்படியே நம்ம 2 நிமிஷம் பிறக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு இருக்கணுமாக்க நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கிடும். நம்ம ஆல்ரெடி உப்புலாம் சேர்த்துட்டோம். உப்பு சேர்க்க தேவையில்லை, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். இங்கே பாருங்க, வதக்கிட்டு இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. சூப்பருங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க, வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. கிடையாது, நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிரும் பாருங்களேன். வெளிச்சது எப்படி தெரியல, எனக்கு நல்லா வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல, எனக்கு இங்கே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. வதங்கிடுச்சு பாருங்கள். அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. நம்ம ஒரே மாதிரியே ஒரு ரெசிபின்னு சொல்கிறது, ஒரே மாதிரியே வெண்டைக்காய் வளர்க்குறத விட நம்ம இப்போ டிஃப்ரெண்ட்டாக வளர்க்கணுமாக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பசங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோ, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.